காலமே நீ எழுந்து கடவுளை துதி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்ற ஜெப வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெப வேளைக்கு ஆரம்பமாக ஆரம்ப ஜெபம். அன்புள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்குள்ளாக ஏசப்பா எங்களை கூட்டி வந்து சேர்த்திருக்கீங்க தகப்பனே. அந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு நாட்களும் ஏசப்பா, ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை ஏசப்பா இவ்வளவாய் நீங்கள் நடத்தி வந்திருக்கீங்க. அந்த கிருபைக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஏசப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாத்து கொள்வீராக ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஏசப்பா கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஏசப்பா, நாங்கள் பேசுகிற காரியங்களிலும், நாங்கள் பார்க்கிற காரியங்களிலும், எல்லாவற்றிலும் ஏசப்பா உம்முடைய கிருபையும் இரக்கங்களும் எங்களுக்கு இருப்பதாக ஏசப்பா. எங்களுடைய போக்கு வரவு எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகள் நாங்கள் செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட இருந்து ஏசப்பா செய்கிற காரியங்கள் ஆண்டவரே பயங்கரமாய் இருக்கட்டும் ஏசப்பா. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். செய்வஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதர், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன்,
யாவரும் ஒரு மனதோடு இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் நம்மளை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், உயர்ந்தவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்த தெய்வமே மெய் துதிக்கிறோம், எங்கள் பரிகாரியே மெய் துதிக்கிறோம், எங்களுக்காக பழியா நீரே மெய் துதிக்கிறோம், நல்லவரே மெய் துதிக்கிறோம், யெகோவா தேவனே மெய் துதிக்கிறோம், யெகோவா ஈரே மெய் துதிக்கிறோம், சர்வ வல்லவரே மெய் துதிக்கிறோம், சாவாமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்த தகப்பனே மெய் துதிக்கிறோம், மகிமையின் ராஜனே மெய் துதிக்கிறோம், மறுரூபமானவரே மெய் துதிக்கிறோம், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே மெய் துதிக்கிறோம், எங்களுக்காக வாக்கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற தெய்வமே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த புதிய நாள்லையும் காலை வேளையில் அப்போ ஒரு மனதோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இக்கட்டு வேளையில் தகப்பனாய் இருந்து எங்களை பலப்படுத்தி பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. நேற்று இரவு பொழுதும் தகப்பனே எத்தனையோ வேதனையோடு கண்ணீரோடு அப்பா எங்கள் பொழுது கழிந்தாலும் தகப்பனே இந்த காலை வேளையில் நீங்கள் சமாதானத்தை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. எங்கள் போக்கிலும் வரத்திலும் என் தேவன் தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. யெகோவா நாமம் கொண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடத்தை தந்து எங்களை போஷித்து பாதுகாத்து அப்பா உமக்காக வாழ உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா என்றோ நாங்கள் நிர்மூலம் ஆயிருப்போம், இந்த நாள் மட்டும் தகப்பனே எங்களுக்கு சுக பல ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்துறே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அந்த காலை வேலையிலையும் தகப்பனே எங்களை முற்றிலுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை இம்மட்டும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாள்லையும் தகப்பனே எங்கள் ஆவி ஆத்மா சரீர சிந்தையில் தேவனுடைய பரிசுத்த அபிஷேகம் இறங்கி எங்களை ஆளுகை செய்து இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களை பலப்படுத்தி சாட்சியை நிறுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. மீதியான எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீங்க மட்டும் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் முன் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பார்த்தோம் சொன்னால், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா நம்ம போல பாடுள்ள மனுஷனாக இருந்து அவர் பண்ணின ஜெபம் என்ன செஞ்சுது? மழை பெய்ய விடாமல் என்ன செஞ்சது? முதல்ல தடுத்தது. எந்த சூழ்நிலையில் எலியா இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். இப்போ எலியா ஆகாப்புக்கு நேரே நின்று இந்த வார்த்தையை என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த எலியா யார் அப்படின்னு சொன்னால், திஸ்பேனாகிய எலியா அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாடுள்ள நம்மை போல ஒரு மனுஷன்தான். இவருக்கு இப்போ வேதத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நிறைய இடங்களில் நிறைய இருக்குது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்வாங்க? பேரை என்ன செஞ்சுருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த எலியாவுக்கு
தலைமுறைகளோ அவங்க அப்பா பேரோ எதுவுமே என்ன செய்யலை, சொல்லப்படலை. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் யார், இந்த எலியா. இவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆகாப்புக்கு முன்னாடி நின்று என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. ஆகாப் வந்து யார் அப்படின்னா இஸ்ரவேலோட 7வது ராஜா. இவரோட மனைவி எசபேல். எசபேல் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்ததும் இஸ்ரவேலோட தலைநகரான சமாரியாவில் பாகாலுக்காக என்ன செய்கிறா, ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் நிறைய ஆசாரிகளை வந்து என்ன செய்கிறா, நியமிச்சிருக்கா. இவ்வளவு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் பாகாலே தெய்வம்னு சொல்கிறதுக்காக இவ என்ன செய்கிறா, பாகாலில் வழிபாடு செய்து மக்களை வந்து என்ன செய்கிறா, திசை திருப்பிக்கிட்டு இருக்கா. இந்த சூழ்நிலையை பார்த்ததும் தான் எலியா வந்து என்ன செய்கிறாரு, இந்த செழிப்புக்கு காரணம் பாகால் அப்படின்ட்டு எசபேல் சொல்கிற கருத்தை முறியடிக்கிறதுக்காக செழிப்பு வந்து என்ன செய்யுது, தேவன் கொடுக்கறது தான். அதனால் தேவனுடைய பேரில் ஜெபித்து வானத்தை வந்து என்ன செய்கிறாரு, அடைத்து வைக்கிறார். இப்படி வானத்தை அடைத்ததுனால என்ன செய்யுது, மழை வந்து பெய்யலை. அப்போது தேசம் அங்கே என்ன செய்யுது, வறட்சி வந்து என்ன செய்யுது, ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் ஆகாப் வந்து என்ன செய்கிறார், ஆகாப் எசபேல் வந்து எலியாவை வந்து என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி 17 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீ வந்து என்ன செய்கிறார், யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் அண்டையில் போய் என்ன செஞ்சு ஒளிந்து கொண்டிருன்னு சொல்கிறாரு. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து ஜெபித்து ஒரு அற்புதம் நிகழ்ந்துருக்கும் தான். ஆனால் அடுத்து உடனே என்ன செய்யும், ஒரு சோர்வான ஒரு பிரச்சனை வந்து என்ன செய்யும், வரும். ஏன்னா உலகத்தில் நம்ம இருக்கிற ஆட்கள் வர உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் தேவன் வந்து நம்ம எல்லா காரியங்களிலிருந்து நம்மளை என்ன செய்வார், விடுவிப்பார். எப்படி எலியாவை கேரித் ஆற்றண்டையில் வந்து மறைத்து பாதுகாத்தாரோ அதே போல் நம்முடைய சூழ்நிலையை பார்க்காம நம்ம தேவன் மேலே இருக்கும்போது தேவன் நம்மளே என்ன செய்வார், மறைத்து பாதுகாப்பார். பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் எலியாவை என்ன செய்கிறாரு, காகங்கள் மூலமாக தேவன் வந்து என்ன செய்கிறாரு, அப்பமும் இறைச்சியும் கொடுத்து என்ன செய்கிறாரு, போஷிக்கிறார். இந்த நேரத்தில் கேரித் ஆற்றண்டையில் நீரும் என்ன செய்து வற்றி போயிடுச்சு. இப்போவும் எலியா வந்து என்ன செய்யலாம், மனம் தளரலை. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நீர் சொல்லி தானே நாங்கள் வந்தோம், இங்கே வந்து இப்படி என்ன செஞ்சுட்டு அங்கே தண்ணி கூட போயிட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவன் வந்து என்ன செய்கிறாரு, அடுத்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு என்ன செய்யுது, போ அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அதே போல் எலியா வந்து என்ன செய்கிறாரு, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு என்ன செய்கிறாரு, போகிறாரு. அங்கே வந்து ஒளிமுக வாசலில் ஒரு விதவை வந்து என்ன செய்கிறார், விறகு பொறுக்கி கொண்டு இருந்தால் அவளை பார்த்து என்ன செய்கிறாரு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அங்கே தேவன் வந்து அந்த விதவையின் மூலம் அவருக்கு வந்து என்ன செய்கிறாரு, கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, அதை பெருக செய்து ஆசீர்வதித்து அவரை வந்து என்ன செய்கிறாரு, போஷிக்கிறாரு. இந்த இடம் யாரோட இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது சீதோனுக்கு அடுத்த அந்த சாரிபாத் ஊர் இருக்குல்ல, இது யாரோட ஊர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் கடைசி பார்த்தோன்னு சொன்னால், சீதோனியரின் ராஜாவாகிய எத் பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினது அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேகரிக்க சொல்கிறான். அதாவது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், சீதோனியரின் ராஜா எத் பாகால், அவரோட குமாரத்தி தான் யார், எசபேல். அந்த நாட்டுக்கு பக்கத்தில் உள்ளதான் என்னது, சமாரியா. இங்கே தான் யார், தேவன் வந்து என்ன செய்கிறாரு, எதிரிகளின் மத்தியில் தான் எலியாவை வைத்து என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். ஒரு வேளை நம்மளை சுற்றிலும் எதிரிகள் இருக்கலாம், அல்லது ஒரு எதிரியோட படைத்தளமே என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் தேவன் வந்து என்ன செய்வார், அதுகள் மத்தியில் வைத்து தேவன் நம்மளை என்ன செய்வார், போஷித்து பாதுகாக்கிறார். 3 வருஷம் எலியா அங்கே இருந்திருக்காரு. யாரும் அவரை என்ன செய்யலை, தொடக்கூட செய்யலை. அப்போ தேவனுக்கு மறைவிடமாய் தேவனுக்கு கீழே நம்ம அடங்கி இருக்கும்போது எவ்வளவு நமக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் நம் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபிக்கும்போது தேவன் நம்ம வந்து என்ன செய்கிறாரு, போஷிக்கிறார். இந்த சூழ்நிலையில் அந்த விதவையின் மகன் என்ன செய்கிறான், வியாதிப்பட்டு மரிக்கிறான். அப்பொழுது எலியா என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு. அதில் 22ஆம் வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு அந்த மகனை வியாதியிலிருந்து என்ன செய்த, உயிரோட எழுப்ப செய்தார். முதல் ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஜெபமாக இருந்தது. 2வது பார்த்தோன்னா, செத்து போனவனை உயிரோடு எழுப்புக்கூடிய ஒரு ஜெபமாக இருந்தது. இதுவும் என்னதான், விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கை இருக்கும் பொழுது செத்து போனது போல காணப்பட்ட எல்லாம் என்ன செய்யும், உயிரோடு தேவன் நமக்கு என்ன செய்வார், கிடைக்கும்படி
செய்வார். கொஞ்சமாக தான் என்ன செஞ்சது, முதல்ல அப்பமும் எண்ணெயும் என்ன செஞ்சது இருந்தது. ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிறது சின்னதாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதை சின்னதாக இருக்கிறத ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா கூட அது பெரிய அளவில் நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்யும், தரும். தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா மாவும் குறையாது, எண்ணெயும் என்ன செய்யாது, குறையாது. குறைவான ஒரு சூழ்நிலையிலும் தேவன் என்ன செய்றாரு, பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்றாரு, கட்டளையிட்டார். தேவன் அடுத்து சொல்றாரு, தேசம் அங்கும் இப்போ என்ன செய்யுது, வறட்சி காணப்படுது. ஏன்னா மழை கிடையாது. மழை இல்லாமல் அங்கே இருக்கிற மிருக ஜீவன்களுக்கு கூட எதுவுமே என்ன செய்யலை, புல் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வசனத்துலலாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு வறட்சியான சூழ்நிலை இருக்குது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை என்ன செய் காண்பின்னு சொன்ன உடனே இப்போ சாரிபாத்தில் இருந்து எலியா வந்து என்ன செய்கிறாரு, ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்கிறதுக்காக என்ன செய்கிறாரு, போகிறார். அடுத்து ஆகாப்பை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இன்றைய தினம் நம்ம ஜனங்களுக்கு என்ன செய்யணும், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு ஒரு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகாலோட தீர்க்கதரிசிகளெல்லாம் என்ன செய்கிறாரு, வர சொல்கிறாரு. பாகாலோட தீர்க்கதரிசிகள் ஒரு 450 பேரும், தோப்பு விக்கிரகத்தோட தீர்க்கதரிசிகள் ஒரு 400 பேரும், 850 பேர் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. இவெல்லாம் யாருன்னா பாகாலே தெய்வம் அப்படின்னு வழிபடுற அந்த எசபேலோட ஆட்கள். இந்த பக்கம் என்னது, கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்காக யார் இருக்கா, எலியா வந்து இருக்கிறாரு. பாகால் வந்து உண்மையான தெய்வம்னு சொன்னா 2 காளைகளை கொண்டு வர சொல்றாரு. ஆளுக்கு ஒரு பலிபீடத்தில் அந்த விறகு அடுக்கி அந்த காளையை வந்து என்ன செய்யணும், சந்து சந்தா துண்டாக்கி விடணும். அக்கினி வந்து என்ன செய்யணும், யார் இதை வந்து பதில் தரதோ, அதாவது பட்சித்து போடுதோ அவர் தான் எனது உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சூழ்நிலையில் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒரு பலிபீடத்தில் ஒரு காளையை வச்சு என்ன செய்கிறாங்க, விறகுக்கு மேலே வச்சு என்ன செய்கிறாங்க, பாகாலை கூப்பிடுறாங்க. அக்கினி வர்றதுக்காக என்ன செய்கிறாரு, பாகாலை கூப்பிட்றாங்க. ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனால் பதிலே இல்லை. அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கையெல்லாம் குத்தி எடுக்கிறாங்க, ரத்தம் வர வச்சு என்ன செய்கிறாங்க, பாகாலை எப்படியாவது வர வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன செய்யலை, சத்தமே இல்லை. இப்போது எலியா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த பலிபீடத்தை சுற்றி செப்பனிட்டு விறகுகளை அடுக்கி அதில் வந்து என்ன செய்கிறாரு, காளையை பலியிட்டு கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு ஜெபதான், நீண்ட வளவள அப்படிலாம் ஜோமனலை கருத்தாக என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். அவர் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, கர்த்தரே தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா நீங்கள் அவரை பின்பற்றுங்க. 2 நினைவுகளை நீங்கள் ஏன் குந்தி நடக்கிறீங்க? நம்ம வேதத்தில் பார்க்குறோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், அங்கே ஒரு உலகம், இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை, அல்லது அங்கேயும் வழிபடுவேன் இங்கேயும் வழிபடுவேன் அப்படின்னு சொன்னால் தேவன் வந்து என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. நாம் எதை தேவன் மேலே மட்டும் என்ன செய்யணும், பற்று உள்ளவர்களாய் விசுவாசித்து ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்வார், பதிலளிப்பார். இப்போ எலியாவோட ஜெபம் வந்து என்ன செய்து இருக்கு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தில் என்ன செய்கிறாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டருளும் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்யுது, அக்கினி இறங்கி விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையெல்லாம் என்ன செய்யுது, நக்கி போட்டது. வானத்திலிருந்து என்ன செய்யுது, அக்கினி வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. எலியா தேவனுக்காக பக்தி வைராக்கிய காண்பித்ததுல இப்பொழுது கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, நிரூபிச்சிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் நான் ஜெபிக்கும் போது தெய்வ அக்கினி நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவம் சுத்திகரிக்கப்படும். நம்மளை சுற்றில இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, அவர்களிடத்துல ஒரு மனமாற்றம் ஏற்படுத்தி எல்லாரும் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து என்ன செய்யும், இருக்கும். எப்படி எலியா விசுவாசமுள்ள ஜெபத்தை ஏறெடுத்தாரோ அதே போல் நம்முடைய குடும்பத்திலையும் தேவனுடைய அக்கினி இறங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்றைய நாளில் எப்படி செய்யணும், விசுவாசத்துடன் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது மனமும் மாற்றப்படும், மக்களும் என்ன செய்வாங்க, நம்ம சுற்றில இருக்கிற மக்களும் தேவனிடத்தில் என்ன செய்வாங்க, ஒருவேளை அது நம்முடைய குடும்பத்தாராக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட உறவினர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நண்பர்களாக இருக்கலாம், யாருனாலும் என்ன செய்வாங்க, தேவனிடத்தில் திரும்புவார்கள். ஒருவேளை காலகட்டத்தில் கடுமையான நம்ம சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ அக்கினி வரும்போது அது எல்லாவற்றையும் என்ன செய்யும், மாற்றும். இப்போ அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து எக்கச்சக்கமான பேர் என்ன செய்றாங்க, இருந்தாங்க. ஆனால் தேவனுக்காக வைராக்கியம் காமிச்சது யார் தான், ஒருத்தர் தான். ஒருவேளை நமக்கு எதிராக நிறைய பேர் இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் நம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது என்ன செய்யும், நிச்சயமாய்
பெரும்பான்மையை விட தேவன் நமக்காக நம்ம கூட இருந்து எல்லார்கள் கண்களுக்கு முன்பாக நம்மளை வெட்கப்படுத்தாமல் நம்மளை சவாலாக என்ன செய்வார்? நிச்சயம் நிறுத்துவார். எப்படி எலியா வந்து என்ன செஞ்சார்? தேவ அக்கினி இறங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன செஞ்சார்? பலிபீடத்தை என்ன செஞ்சார்? செப்பனிட்டார். உடைந்து போயிருந்த பலிபீடங்கள் எல்லாம் என்ன செஞ்சார்? செப்பனிட்டார். அதனை போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள், ஏதாவது குற்றங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள் எது இருக்குன்னு சொன்னால் அதை தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது தேவன் என்ன செய்வார்? அதை சரி பண்ணிட்டு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு வானத்தில் இருந்து அக்கினியை என்ன செய்வார்? இறக்குவார். எலியா அடுத்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் கீசோன் ஆற்றங்கரைக்கு போய் எதெல்லாம் பாகால் தீர்க்கதர் அத்தனை பேர் வரையும் ஒரே ஆளாக நின்று அத்தனை பேரையும் என்ன செஞ்சார்? வெட்டி கொன்று போட்டார். பொய்கள் எல்லாம், அந்த பொய் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செஞ்சது? எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க? அழிந்து போனார்கள். அதனால் எது கர்த்தருக்கு விரோதமாக எது எழும்பினாலும் அது ஒரு காலகட்டத்தில் தலதுக்குன மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே என்ன செஞ்சோம்? அழிந்து போயிடும். கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க? தலை நிமிர்ந்து நிற்க முடியும். பொய்யான தெய்வங்கள் எல்லாம் என்ன செஞ்சது? தோற்று போயிற்று. இப்போ என்ன சொல்லலைன்னா முதல்ல என்ன, கர்த்தரே தெய்வம் அப்படின்னு காட்டுறதுக்காக மழை வந்து என்ன செய்யுது? வானத்தின் பலகணிகளை வந்து என்ன செஞ்சாச்சு? அடைத்தாச்சு. இப்போ வந்து தேசம் ஃபுல்லாக வறட்சி காணப்படுது. இப்போ மழை தேசத்துக்கு தேவையானதாக என்ன செய்யுது? இருக்கு. 1 ராஜாக்கள் 18:1 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நான் தேசத்தின் மேலே மழையை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ மழை தேவை. இந்த மழைக்காக எலியா வந்து என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. இப்போ பூமி எங்கே என்ன செஞ்சு? வறட்சி, எங்கேயும் என்னது? வறண்டு போய் பஞ்சம் ஏற்பட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் எலியா வந்து என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. என்ன செய்கிறார்? தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. இதனை போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் போராட்டங்கள், ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது ஒரு மன போராட்டங்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவனுக்கு முன்பாக நாம் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கும்போது மனுஷனுக்கு முன்பாக என்ன செய்யலாம்? நிமிர்ந்து நிற்கலாம். எலியா எல்லா காரியங்களுக்கும் முன்பாக ஜெபித்ததுனால தான் எல்லாருக்கும் முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்கிறாரு? அடுத்து பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து மனிதர்களுக்கு முன்பாக நிமிர்ந்து பேசக்கூடிய ஒரு மனிதனாக என்ன செஞ்சார்? காணப்பட்டார். ஒருவேளை எலியாவை போல் நம்மளும் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு சாதாரண மனிதராக கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் தேவனை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு என்ன செய்வார்? எல்லா மனித கண்களுக்கு முன்பாக நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். அடுத்து ஜெபித்த உடனே என்ன செய்கிறாரு? தன்னோட வேலைக்காரனை அனுப்பி நீ வெளியில் போய் மேகம் இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்து ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி 6 தரம் போய் பார்த்துட்டு வந்து ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாரு. 7வது தரம் பார்க்கும்போது தான் அந்த வேலைக்காரன் சொல்கிறாரு, சமுத்திரத்துலேருந்து ஒரு மேகம் வந்து என்ன செய்யுது? சிறிய மேகம் எழும்பி வருதுன்னு சொன்னார். காற்று வீசியது, அடுத்து பெருமழை என்ன செஞ்சுட்டு உண்டாயிற்று. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்தில் ஒரு வறட்சி இருக்கலாம், இல்லைனா நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு வறட்சி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் தடைபற்றி வறண்டு போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், படிப்பில் ஒரு வறட்சி இருக்கலாம், வேலைவாய்ப்பில் ஒரு வறட்சி இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வறட்சி இருக்கும்போது நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது மழையாக பொழிந்து ஆசீர்வாதமாய் அது என்ன செய்யும்? மாறும். கடைசி வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரமட்டாக ஆகாப்புக்கு முன்பாடி ஓடினான். ஆகாப் வந்து மழை வருதுன்னு சொல்லிட்டு ரதத்தில் போகிறாரு. கர்த்தருடைய ஆவி எலியாவின் மீது வந்ததுனால ரதத்தை தாண்டி முன்னாடி அவர் கால்நடையாக ஓடி என்ன செய்கிறாரு? போகிறாரு. அப்போ கர்த்தருடைய ஆவி நம்மேல் இருந்தா நமக்கு எதிராக என்ன செய்யுது? எவ்வேற்பட்டதாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவி நம்ம இருந்தோன்னு சொன்னால் எல்லாவற்றிற்கும் முன்பாக செல்லும்படி தேவன் நமக்கு என்ன செய்வார்? கிரியை செய்வார். 3 வருட வறட்சி எல்லாம் என்ன செஞ்சது? ஜெபத்தின் மூலம் என்ன செஞ்சது? மாறினது. அதனை போல் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வறண்ட வாழ்க்கையும் செழிப்பாக என்ன செய்யும்? மாறும். இப்போ 6 முறை என்ன செஞ்சார்? பார்த்தாரு. அங்கே மழையில் 7வது தான் வந்துச்சு. அப்போ தொடர்ச்சியாக இப்போ ஒரு வேளை அதனை போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய தடவை ஜெபித்து பார்க்குறேன், ஆனால் பதில் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஜெபத்தை விடாமல் நம்ம பொறுமையாக காத்திருந்து ஜெபிக்கும்போது சிறிய அடையாளமாக சின்னதாக தோன்ற மாதிரி இருக்கும், ஆனால் நிச்சயம் அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக என்ன செய்யும்? மாறும்.
அதனால் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, ஜெபத்தில் சோர்ந்து போகவே கூடாது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் நமக்கு நடக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியலாம், ஆனால் ஜெபத்தை வந்து என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையும் வறண்டு போனதாக இருக்கும்போது மழை பொழிந்து அது என்ன செய்யுது, ஆசீர்வாதமாக என்ன செஞ்சது மாற்றுது. ஜெபம் வானத்தை மூடி கிடந்த வானத்தை கூட என்ன செய்யற திறக்கிற ஒரு சாவியாக என்ன செய்து இருக்குது. அதனை போல தேவன் இல்லாத ஒரு வாழ்வும் நமக்கு என்னதான், ஒரு வறண்டு போன ஒரு நிலம்தான். ஒருவேளை நான் இதுவரைக்கும் தேவனை பின்பற்றிருக்கிறேன், இப்போ நான் விட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்வு கூட பாழாக என்ன செஞ்சிடும், போய்விடும். அதனால் தேவனில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் தேவனை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. வற்றிய நிலம் போல காணப்பட்டதை ஒருவருடைய ஜெபம் வந்து என்ன செஞ்சது, மழையை வருவிச்சு அந்த தேசம் எல்லாம் என்ன செஞ்சது, ஒரு செழிப்பாக மாற்றிட்டு. அதே போல் நாம் ஜெபிக்கும்போது வறண்டு போனால் நம்ம குடும்பம் என்ன செய்யும், தலைத்தவங்க செய்யும். நம்முடைய குடும்பங்களெல்லாம் தலைக்கும்போது நம்முடைய தேசத்தில் வந்து என்ன செய்யும், ஒரு செழிப்பு வந்து என்ன செய்யும், காணப்படும். அந்த செழிப்பு ஜெபத்தின் மூலமாய் தான் என்ன செய்யும், வரும். அதனால் ஜெபம் நமக்கு ஒரு சாவி. இன்றைய நாளிலும் தேவன் நம்மை பாதுகாப்பார், நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம் ஜெபத்திற்கு வானத்திலிருந்து பதிலளிப்பார். நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் மழையை வருவிப்பார். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்கிற இந்த கிருபைக்காய் நன்றி. இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. இன்று நாட்களில் நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் தேவனாய் கர்த்தருடைய கரங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய புதிய கிருபைகளையும் புதிய மன்னாவாகிய வார்த்தைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஜெப வேலையை நீங்கள் எங்களுக்கு தந்திரே அந்த கிருபைக்காய் நன்றி ராஜா. இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவநாம மகிமைக்காக காணப்பட உதவி செய்யுங்க. இந்த நாளிலே நாங்கள் பரிசுத்தமாய் காணப்பட உதவி செய்யுங்க. இந்த நாளில் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்ய தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கும் அத்தனை குடும்பங்களுக்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஏசப்பா, இம்மட்டும் எங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் காத்து வழிநடத்து வந்தீங்களே அந்த கிருபைக்காய் நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாளில் மாற நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ரட்சிக்கப்படாத அநேகர் உண்டு ராஜா. ஒன்றுவரே ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்காக எத்தனையோ பேர் கண்ணீரோடு உடைய பாதத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீர் ஏசப்பா. குடும்பங்களிலே அந்த ரட்சிப்பை காண உதவி செய்யுங்க ராஜா. ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்குள் வர தேவனாய் கர்த்தர் அவருடைய இருதயங்களில் எல்லாம் நீங்கள் பேசும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, பலவீனமானவர்கள் எல்லாம் சுகவீனமானவர்கள் எல்லாவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். தேவனாய் கர்த்தர் நீர் தொட்டு அவர்களை சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போக நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இதனை போல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை நீங்கள் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஞானத்தில் குறைவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல ஞானத்தை கொடுத்து படிக்கிற பாடங்கள் மனதிலே ஆழமாக பதியத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இதனை போல திருமணத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்புகிற காரியங்களே தேவனாய் கர்த்தர் நீங்கள் பரத்திலிருந்து அருள் செய்யும்படியாய் உடைய சமூகத்திலே வருகிறோம். இதனை போல் வியாபாரம் தொழில் இது பலதரப்பட்ட தொழில்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி. கடைகள் வைத்திருக்கிறவர்களை உடைய கரத்திலே தருகிறோம். இதனை போல வேலைக்காக செல்கிற அனைவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். செய்கிற காரியங்களிலே கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க உதவி செய்யுங்க. வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எதுவும் வராதபடி தேவனாய் கர்த்தர் நீங்கள் காத்திரும்படியாய் ஜெபிக்கிறோம். வறட்சியான சூழ்நிலையில காணப்படலாம் ஏசப்பா, அதிலே ஒரு செழிப்பை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிலே நீங்கள் ஈசாக்கை பல மடங்கு ஆசீர்வதித்தது போல அந்த தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். விவசாயத்திலே பல மடங்கு பலனை காண நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அதே போல சிறு தொழில் செய்கிறவர்களையும் உடைய கரத்திலே தருகிறோம். அவங்களுக்கும் ஆண்டவரே அதில் ஒரு விருத்தியை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதனை போல இன்றைய நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண செய்கிற ஒவ்வொரு
பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே தருகிறோம். வருகிற ஆண்டு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் இருக்க உதவி செய்யுங்க. அவங்களுடைய மனதின் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து அவங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு சந்தோஷத்தை இந்த நாட்களில் சந்தோஷம் சமாதானம் உம்முடைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு காண நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. இதனை போல எங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை பேர்களையும் என்ன காரியத்தையும் இடத்துல கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் அவங்க மன விருப்பத்தை தேவனாய கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான இருக்க உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நித்தம் கிருபை செய்த நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மீண்டும் நாளை காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்ற ஜெப வேளையில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.